யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து அதற்குண்டாயிருக்கிற ஒரு செய்தியை நாம் தியானிப்பது நலமாக இருக்கும். நம்முடைய இந்த கடைசி காலத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு நமக்கு அது மிகவும் ஆசீர்வாதமும் பிரயோஜனமுள்ளதுமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இதனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்கு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த விசுவாசமானது இந்த கடைசி நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தகர்க்கப்பட்ட நிலையில காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் நாம் அதை கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்று இவ்வளவு வருஷங்கள் ஆகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட விசுவாசத்தில் தடுமாறி முன்னேற்பதை நாம் காண முடிகிறது. ஒருவேளை அவன் நீதிமானாக இருக்கலாம், ஆனால் நீதிமானாக இருந்தால் அவன் பிழைக்க வேண்டுமானால் அந்த உலகத்தில் அவன் தொடர்ந்து தேவ காரியங்களில் நிலைத்திருக்க வேண்டுமானால் விசுவாசத்தினால் மாத்திரமே முடியும் என்று சொல்லிதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் என்பது என்ன? அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் இப்படி காண முடியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய ஒரு நிச்சயமும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ப வேண்டும். யாரை நம்ப வேண்டும்? எப்படி நம்ப வேண்டும்? அதனுடைய அடிப்படையில தான் விசுவாசம் உருவாகிறது என்பதை நாம் காண முடியும். யாரை நம்ப வேண்டும்? எப்படி நம்ப வேண்டும் என்பதுதான் நமக்கு முக்கியமான காரியம். நாகூம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லும் பொழுது, தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிற பொழுது, தன்னை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நிகழ வேண்டுமானால் அந்த அற்புதத்தை செய்வதற்கு யாருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை முதலில் அறிந்து கொண்டு அப்படிப்பட்டவர் மீது நமக்கு வைக்கக்கூடிய விசுவாசம் அல்லது நம்பிக்கை தான் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல சர்வ சிருஷ்டிக்கும் காரணராக இருந்த ஒரு தேவன் யார் என்று நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசையர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15-16வது வசனங்களிலே நாம் வாசிப்போமே ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சர்வ பூமியும் உண்டாக்கினார், தனக்கென்றும் தம்மை கொண்டும் உண்டாக்கினார். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்தான் உண்டாக்கினார் என்பதை அவர் வாழ்ந்த நாட்களில அவர் அதை நிரூபித்து காட்டினார். கடல்கள் மீது நடந்தார், தண்ணீர் மீது நடந்தார், காற்றோடு பேசினார், கடலோடு பேசினார். இப்படி இயற்கைகளெல்லாம்
அவருக்கு கீழ்ப்படிந்தது. அவருடைய மரணத்தின் நாளிலேயும் அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளிலேயும் பூமி அதிர்ந்ததாக நாம் காண்கிறோம். வானத்திலே இருள் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் காணும் பொழுது அவரே சர்வ சிருஷ்டியினுடைய காரணம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆக அப்படி சர்வ சிருஷ்டிக்கும் காரணமா இருக்கிற, சர்வத்தையும் செய்ய வல்லவர்களா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ப வேண்டும். அவரிடத்திலிருந்து அற்புதங்கள் பிறக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழுதுகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். யாரை குறிக்கிறது? ஈசாயின் வேறு என்று சொல்லுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்படுவதற்கு முன்பதாக ஏறத்தாழ 760 வருஷங்களுக்கு முன்பதாக பரலோகத்தின் தேவன் பூலோகத்தின் ஜனங்களை நடத்தும்படியாக தீர்க்கதரிசிகள் அநேகரை ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு தீர்க்கதரிசியில் ஒருவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் மூலமாய் தேவன் பேசுகிற வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 13வது வசனத்துல தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே சொல்லி சென்றார், நான் போவேனே ஆனால் உங்களுக்கு நலமாயிருக்கும், மற்றொரு தேற்றவாளனை உங்களுக்கு என்று நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். யோவானுடைய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம அதை காண முடியும். அவர் வந்து இந்த உலகத்தில் என்னவெல்லாம் செய்வார் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி சென்றார். அதிலே ஒரு பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கென்று உபதேசங்களை எல்லாம், போதனைகளை எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரது விசுவாசத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எண்ணத்தை போதித்தாரோ அந்த போதனைகளையும் அந்த விசுவாசத்தினால் செய்த அற்புதங்களையும் நமக்கு நினைவுபடுத்தி கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, அங்கே நாம் கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் பெருகும்படிக்கும் வளரும்படிக்கும் அந்த தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் விசுவாசத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார் அல்லது எண்ணத்தை சொல்லுகிறார்? மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 27 இருந்து 31 வரைக்கும் உள்ள ஒரு வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக விசுவாசத்திலே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியானவர்களுக்கு அந்த விசுவாசத்தை குறித்து உணர்த்தும் சில சம்பவங்களை நாம் காண முடியும், வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 இருந்து 31 வரைக்கும் உள்ள வசனங்கள். இயேசு அவரிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு
அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்பது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியை வரும் பொழுது 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்க வேண்டும், எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும், எங்களுடைய கண்கள் காட்சிகள் இல்லாதபடி, காண முடியாதபடி குருடராக நாங்கள் இருக்கிறோம், மற்றவர்களுடைய உதவி இல்லாதபடி எங்களால் நடக்க முடியாது, எங்களுடைய அவலமான நிலையை கொஞ்சம் பார்த்து எங்கள் மீது இரக்கம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் கேட்கிற ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கதாக இயேசு கிறிஸ்து அவர் சர்வத்தையும் படைத்தவரும் சர்வத்தின் மீதும் அதிகாரமும் சர்வ வல்லமையுள்ளவருமாய் இருக்கிறபடினால அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பார்வை அடைவாயாக என்று அவர் சொன்னால் போதும், பார்வை அடைய முடியும். ஆனாலும் ஏன் அந்த குருடர்களோடு அவர் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு பேசுகிறார்? அதாவது, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்றுதான் கேட்டார். நாம் யாரை நம்ப வேண்டும், எப்படி விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். சர்வத்தையும் செய்ய வல்லமுள்ளவருக்கு தான் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் காட்ட வேண்டும். அவர் மீது மாத்திரமே நம்ம வைக்க வேண்டும். அவர் மீதும் அல்ல, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து வைப்பதை காண முடியும். ஒரு உதாரணமாக, யாராவது ஒரு சகோதரன் வந்து தன்னுடைய பிரச்சனையை தன்னிடத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த இடத்திற்கு போங்கள், அவர்களால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அல்லது உங்களுடைய பிரச்சனை தீர்வு என்று சொல்வார்களே, ஆனால் அவரையும் நம்புவார்கள், அந்த இடத்திற்கும் போவார்கள். இனி ஒரு சகோதரனையோ சகோதரியோ மற்றும் ஒரு ஆளையோ காணும் பொழுது, எனக்கு என்னென்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு இடத்தை காட்டும் பொழுது, அல்லது ஒரு நபரை காட்டும் பொழுது, அல்லது ஒரு தெய்வத்தை காட்டும் பொழுது அவர்கள் மீதும் நம்பிக்கை வைக்கிறார்கள். காரணம், எனக்கு எப்படியாவது எங்கிருந்தாவது ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய தடுமாற்றம். யாராவது ஒருவர் மேல் தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஒரே ஒரு இடத்தில் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அது பல இடத்தில் வைக்கக்கூடிய நம்பிக்கை அல்லவே. அதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. தன்னுடைய விசுவாசத்தை ஒருபோதும் பல இடங்களிலும் பல நபர்கள் மீதும் நாம் பகிர்ந்து வைக்கவே கூடாது. விசுவாசம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் மாத்திரமே வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் காணக்கூடிய ஒரு நல்ல சம்பவமா இருக்கிறது. இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் இந்த குரலில் பார்த்து அவர் கேட்ட கேள்வி. அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பல இடங்களில் சுற்றி தெரிந்து மரித்தோரை எழுப்பினார், இன்னும் முடவர்களை நடக்கும்படியாக செய்தார், பலவிதமான அற்புதங்களை செய்தார், அடையாளங்களோடு கூட அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்துக் கொண்டிருந்தார். அவைகள் எல்லாம் அவர் காதுகளிலே கேட்டவர்களாய், கண்டவர்கள் அல்ல,
காணக்கூடாதவர்களாய் பார்வையற்றவர்களாய் இருந்தார்கள். காதலை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அவர் மீது விசுவாசத்தை அதிகமாக வர்த்திக்கும்படியாக செய்தார். இந்த நாட்களில் நாம் அநேக விசுவாசத்திற்கு சம்பந்தப்பட்ட செய்திகளை கேட்கிறோம். வேதாகமத்தில் அநேக விசுவாசம் வளர்ச்சிக்கு உண்டாயிருக்கும்படியான சம்பவங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது அல்லது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக விசுவாசத்தை கடந்து வரும் பொழுது நாம் தடுமாறி விடுகிறோம். ஆனா அவர்களுடைய விசுவாசம் உம்மால் ஆகும், இயேசு கிறிஸ்துவால் ஆகும். இன்னும் அது வேறு விதத்தில் சொல்வாமையானால் உம்மால் மாத்திரமே ஆகும். ஏனென்றால் ஆதியிலே அவர் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி, அந்த மண்ணினாலே உண்டாக்கின மனுஷனுக்கு தான் கண்களையும் கொடுத்து அந்த கண்களில் பார்வை வரும்படியான வல்லமைகளையும் தேவன் கொடுத்தார். அவர் சிருஷ்டிகர்த்தார். பழுதுபட்டவைகளை ஒரு நொடிப்பொழுது ஒரு வார்த்தையிலே அதை மறுபடியும் குணமாக்கவும் சீர்படுத்தவும் அவரால் கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அறியும்படியாக மனதுடையவராக இருந்தார். ஆகையால் என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அவர்கள் ஆம் என்று சொன்ன சமயத்தில் எவ்வளவு தூரம் அவருடைய இதயம் கழிவதற்கும், எவ்வளவு தூரம் அவருடைய இதயம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த நாளிலே செவங்களில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். பல தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஆண்டவரே உம்மால ஆகும். நீர் மரித்து போன ஒரு தேவன் அல்ல, மரித்து உயிர் திறந்து என்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராக இருக்கிறபடினால உம்மால் ஆகும். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட அது நிற்கும் என்பதை நான் விசுவசிக்கிறேன். உம்முடைய தளமுள்ள கரங்களிலே இருந்து எனக்கு சுகம் அல்லது என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு போதுமான வல்லமைகள் அதில் இருக்கிறது என்பதை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள். நம்முடைய விசுவாச அறிக்கையில பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மிகவும் சந்தோஷம் உள்ளவராய் அவர் அதை செய்வார். அதைத்தான் நாம் வாசித்தோம். ரோமர் 10:38 வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால நீதிமான் இழைப்பான், அவன் பின்வாங்குவானேயானால் அவன் மீது என்னுடைய ஆத்மா பிரியமாயிராது. அவன் நீதிமானாய் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் தடுமாற்றம் உள்ளவனாய் இருக்கும் பொழுது தேவன் நாங்கள் அற்புதங்களை செய்வதற்கு மனதை உடையவராய் இருக்க மாட்டான். நீ விசுவாசத்தினால இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார். மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போமே, ஆனால் விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் காண முடியும். ஆகவே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவசிக்க வேண்டும். அவர் மீது முற்றிலுமான நம்பிக்கை அவர் மீது மாத்திரமே வைக்க வேண்டும். இப்படியாக நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் மீது மாத்திரம் வைக்கும் பொழுது அவர் நிச்சயமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக செய்வார், நடத்துவார். இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் இல்லாதபடி தேவனுக்கு ஒருபோது நாம் பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே இனி ஒரு பகுதியை கூட நான் வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்கே தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். என்றைக்கோ வந்து 3 வருஷங்கள் 33 வருஷங்கள் வாழ்ந்துவிட்டு ஒரு மறைத்து போனவர் அல்ல. மறித்தேன் ஆனாலும் சதா காலங்கள்
நாட்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் நாம் காணும் பொழுது அவர் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமாய் இருக்கிறார். மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக உயிரோடு இருக்கிறாரா? உங்களுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் கொடுப்பதற்காகவும் நம் மூலமாக கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து அவர்களும் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மார்க்கத்தாராய் வர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறவராய் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே யாராவது ஒரு இடத்தில் சென்றால்தான், அல்லது ஒரு வல்லமையுள்ள ஒரு இடத்தில் சென்றால்தான் எனக்கு ஒரு குணமாகும் என்று சொல்லி நினைப்பது தவறல்ல. ஆனாலும் அதற்கு மேலாக நம்முடைய விசுவாசத்தை கடைசி நாட்களில் வர்த்திக்க செய்யும்படியாக பரிசுத்த ஆவியினாலே பலத்தினாலே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ரோமர் 15:13 சொல்லப்பட்ட அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற இந்த காலங்களிலே அந்த ஆவியானவரோடு கூட போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது, நாம் ஏற்ற வேளையிலே என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது என்பதை அறியாது இருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சேர்த்து அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:26 நாம் வாசிக்கிறோம். நமக்காக விசுவாசத்தில் என்ன வார்த்தைகளை சொல்லி நாம் தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியான விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அறியாமல் இருக்கிற நேரத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு அவசியமா இருக்கு. ஆவியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக ஒரு ஆவியானவரை, ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு நம்மளோடு கூட இருந்து கொண்டு விசுவாச பாதையில வளர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உண்மை நம்புகிறேன். உங்களுடைய கரத்தை அற்புதங்களை செய்ய முடியாதபடிக்கு குறுகி போன கரமா என்னால் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கும் அற்புதத்தை செய்ய பொதுவான தேவனாய் இருக்கிறேன் என்று நான் விசுவசிக்கிறேன். அது உம்மால செய்ய முடியும் என்பதை நான் விசுவசிக்கிறேன். உம்மாலை மாத்திரமே செய்ய முடியும் என்பதை நான் விசுவசிக்கிறேன். உம்மிடத்திலிருந்து நிச்சயமாக நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆகவே என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும், என் விசுவாசத்தை கனப்படுத்தும். என் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன் பிரகாரமாக இந்த தேவையுள்ள இந்த வேலையில என் விசுவாசத்தை ஒரு விஷயம் கூட நீ வர்த்திக்க செய்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த கண்கள் எப்படி அவர்களுக்கு குருடாக்கப்பட்ட கண்கள் ஒரே நொடி பொழுதுல இருவருக்கும் தெளிவான பார்வை அடைபடியாக செய்ததோ, அதற்கு 2 பகுதி உண்டு. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டதற்கு ஒன்று, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சித்தவர்களுடைய இதயத்திலே உண்டாயிருந்த விசுவாசமும் நம்பிக்கையும். இன்னொன்று தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அவருடைய வல்லமைகளை முற்றிலுமாய் நம்ப வேண்டும், முற்றிலுமாய் விசுவசிக்க வேண்டும். அதை என்றைக்கும் செய்வார் என்று விசுவசிக்க வேண்டும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்து நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்கள். அற்புதங்களை செய்வதற்கு என்றைக்கும் ஆர்வம் கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இது சின்ன காரியம், இது ஒருவேளை தேவனால் செய்ய முடியும். இந்த நம்ப முடியாத காரியங்களும் விசுவசிக்க முடியாத காரியங்களும் என் புத்திக்கு எட்டாத இந்த பெரிய பிரச்சனைகளும் அல்லது இந்த வியாதிகளும் எனக்கு சுகமாகுமா என்று ஒருவேளை நாம்
சந்தேக கண்களோடு கூட நினைக்கலாம், பார்க்கலாம். அந்த சந்தேகத்தை எல்லாம் தூர எரிந்துவிட்டு என் இயேசுவினால ஆகும். பிறவியிலேயே குருடராய் இருந்தவர்களுடைய கண்கள் பிறந்தது முதல் அவ்வளவு நாட்களாய், அவ்வளவு காலங்களாய், எவ்வளவோ காலங்களாய் இருளடைந்த அந்த கண்கள் ஒரே நொடி பொழுதுல இயேசு கிறிஸ்து வைத்த விசுவாசத்தினாலும் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வல்லமையினாலும் பார்வையின்படியாக பெற்றுக்கொண்டது, ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டது, ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்களிலே நிகழும்படியாக செய்தது என்பதை நான் விசுவசிக்கிறேன். அது இன்றைக்கும் செய்ய போதுமானதா இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் பார்க்க. இப்பொழுது நாம் செவிப்போம். மகிமையின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியினால் இன்றைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீ பூர்ணமாய் அதிசயமான விதத்தில் சந்திக்கிற தேவனாயும் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை நடத்தி நாமத்தை மகத்துவப்படுத்தும்படியான சாட்சிகளை ஏற்படுத்தும்படியாகவும் என்றைக்கும் நீர் பூலோகத்தில் எல்லாரையும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இந்த நேரத்தில் யாரால் தங்களுடைய தேவைகளுக்காக ஒருவேளை நீங்கான வியாதிகளாக இருக்கலாம், அல்லது ஒருவரான தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம், சில சமயங்களில் வெளியிலே சொல்ல முடியாத வியாதிகளாக இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை எதிர்காலமே இல்லை, முடிந்து போய்விட்டது, வாழ்க்கையினுடைய எல்லைகளுக்குள்ளாக நான் வந்துவிட்டேன், அடுத்த நாள் எப்படி முடியுமோ என்று சொல்லி கூட நினைத்து கலங்கி அங்கலாய்த்து தவித்தவர்களாய் விசுவாசத்தில் குழம்பி போனவர்களாய் இருக்கக்கூடும். யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மாலே எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று அந்த குருடர்கள் விசுவாசித்ததை போல யாரெல்லாம் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை கடந்து வருவதா, உம்முடைய குணமாக்கும் வல்லமை, தெய்வீக வல்லமை, சர்வத்தையும் அசைக்கக்கூடிய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரச்சனைகளுடைய கடந்து செல்லும்படியாக இந்த காலங்களை ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு பார்க்கிற அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி பூர்ணமான விடுதலை, அற்புதமான சுகங்களை, பிரச்சனைகளோடு விடுதலைகளை அவர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய வார்த்தையை அவர் விசுவாசித்து உம்மாலே எல்லாம் செய்யக்கூடும் என்ற விசுவாசத்தை அவர்களுக்குள்ள வார்த்தைக்கு செய்து அதன் மூலமாய் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் பேசுகிறோம். செவித்த ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ அற்புதமாய் சந்தித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் பெற்றுக்கொண்டபடினாலே உமக்கு கொடாக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து அந்த விசுவாசத்தை நிலைத்து நிற்கும்படியாக செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென்.